நாம் வாழ்ந்து வரக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் சைவ சமயமானது வளர்ந்தோங்கி இன்றும் செழிப்புற இருக்கிறதுக்கு அடித்தளமாக அமைந்த ஒரு விஷயம் அப்படின்னா திருமுறையை குறிப்பிடலாம். இந்த 12 திருமுறைகளில் முதலேழு திருமுறைகளை தேவாரம் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த தேவார பாடல்களை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் பாடியருளியிருக்காங்க. 12 திருமுறைகளில் தேவார பாடல்களுக்கு அடுத்ததாக 8வது திருமுறையா மாணிக்கவாசகர் பாடியருளிய திருவாசகமும் திருக்கோவையாரும் அமைந்திருக்கு. முதலேழு திருமுறைகளை பாடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் மற்றும் 8வது திருமுறை பாடிய மாணிக்கவாசகரையும் இணைத்தேதான் சைவ சமய குரவர்கள் நால்வர் அப்படின்னு அழைப்பாங்க. அவரவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய வசிப்பிடங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் மட்டும் இல்லாமல் இங்கிருந்து இந்தியாவுடைய வடக்காக சென்று அங்கிருக்கக்கூடிய அரிய திருக்கோயில்களையும் தரிசித்து அங்கே இறைவனுடைய புகழை பற்றி பல பாடல்களையும் பாடி எழுதியிருக்காங்க. இப்படி அவங்க சைவ சமய வளர்ச்சிக்காக பல பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ளக்கூடிய சுவையான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அப்படிதான் ஒரு சமயம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சந்தித்து கொண்ட ஒரு சுவையான நிகழ்வை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். இந்த தெய்வீகமான சந்திப்பு நடந்த இடத்தை நோக்கி தான் நம்ம பயணம் இன்னைக்கு மேற்கொள்ள இருக்கோம். திருநாவுக்கரசர் சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவரவர்களை பற்றிய விஷயங்கள் அவர்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க. இதனாலேயே திருநாவுக்கரசருக்கு திருஞான சம்பந்தரை நேரில் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது தோன்ற தொடங்கியிருக்கு. இதே சமயம் பாண்டிய நாட்டில் சைவ சமயம் தலை தோங்குவதற்காக பல சொற்போர்களில் ஈடுபட்டு திருஞான சம்பந்தர் சோழ நாட்டை நோக்கி பயணம் செய்ய தொடங்கியிருக்காரு. ஞான குழந்தையான திருஞான சம்பந்தர் அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்து சிவிகையில் அமர்ந்திருக்க அவருடைய சீரடியார்கள் கூட்டம் திருஞான சம்பந்தரை சுமக்கக்கூடிய பேறு பெறணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி போட்டுக்கொண்டு அந்த முத்து சிவிகையை சுமந்து வராங்க. வரும்பலியெல்லாம் திருநாவுக்கரசருடைய புகழ் ஒலிகளை கேட்ட திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசரை நேரில் பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது மேலோங்க தொடங்கியிருக்கு. சோழ நாட்டுடைய காவிரி கரையோரமாக பயணித்து கொண்டிருந்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய முத்து சிவிகையை தூக்கக்கூடிய அன்பர்களை நோக்கி சிவிகையை பூந்துருத்திக்கு திருப்புங்க அப்படின்னு அன்பா சொல்றாரு. இந்த விடயம் அறியாம திருநாவுக்கரசர் திருப்பந்துருத்தியில இறைவனுக்கு உழவார பணிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் ஒரு அடியவர் ஓடி வந்து அடியார்களுடைய சம்பந்த பெருமான் பூந்துருத்திக்கு வராராம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாரு. திருநாவுக்கரசருடைய உள்ளமோ ரொம்ப குளிர்ந்து போயிடுது. ஞான குழந்தை வருவதற்குள்ளார நாமளே போய் எதிர்கொண்டு அவரை வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட திருஞான சம்பந்தர் திருப்பந்துருத்திக்கு வருவதற்கு முன்பாகவே திருநாவுக்கரசர் போய் அங்கே காத்து இருக்காரு. தஞ்சை எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பசுமையான வயல்வெளிகளுக்கு இடையே அடியார்களுடைய கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு முத்துச்சிவிகை வருவதை திருநாவுக்கரசர் கவனிக்கிறாரு. முத்துச்சிவிகையிலிருந்து வரக்கூடிய அந்த முத்தோடைய ஒளியும் மணியோடைய ஒளியும் இவரை ஈர்க்குது. கண்டிப்பாக இந்த முத்து சிவிகை திருஞான சம்பந்தர் வரக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பந்துருத்திக்கு புறத்தே இருக்கக்கூடிய வெள்ளாம்பெரம்பூர் அப்படிங்கிற இடத்துல திருஞான சம்பந்தருடைய பல்லக்கு சுமக்க தொடங்குறாரு திருநாவுக்கரசர். இதனை எதையுமே அறியாத ஞான குழந்தையான திருஞான சம்பந்தர் பல்லக்கில் அமைதியாக அமர்ந்திருக்காரு. இதனால திருநாவுக்கரசருடைய உள்ளமும் ரொம்பவே குளிர்ந்து போகுது. சிறிது நேரத்தில் திருஞான சம்பந்தரும் திருப்பந்துருத்தியை நெருங்கியாச்சு. இப்போ நாம கிட்டத்தட்ட திருவாலம்பூலில் அப்படிங்கிற இடத்துக்கே வந்துட்டோம். இங்கே எங்கே திருநாவுக்கரசர் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சிவிகையில் இருக்கக்கூடிய சிலையை விலக்கி வெளியே எட்டி பார்க்குறாரு. அப்போது அப்பர் சுவாமிகளுடைய நினைவு அவருடைய மனதில் எழ தன்னுடன் பயணம் செய்யக்கூடிய அடியவர்களை பார்த்து அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்குறாங்க. அதே வேளையில் இத்தனை சமயம் முத்து சிவிகையை சுமந்து வந்த அப்பர் அடிகள் தன்னுடைய தலையை உயர்த்தி இறைவனுடைய அடியவனாகிய நான் அடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பேறு பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனை கேட்ட திருஞான சம்பந்தரும் திருஞான சம்பந்தருடைய அடியவர் கூட்டமும் திடுக்கிட்டு போகிறாங்க. உடனே திருஞான சம்பந்தர் அவருடைய முத்து சிவிகையிலிருந்து கீழே குதித்து வராரு. தன்னுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காகவே கிடைத்த அப்பரடிகளுடைய திருவடிகளை பற்றுவதற்காக திருஞான சம்பந்தர் ஓடோடி போகிறாரு. ஆனால் திருநாவுக்கரசரோ அதற்கு முன்பாகவே ஞான குழந்தை திருஞான சம்பந்தனுடைய திருப்பாதங்களை பணிகிறாரு அப்பரடிகள். பேரன்பின் பெருக்கால இரு சைவ சமய குரவர்களும் உளம் நெகிழ்ந்து நிற்க அவர்களை சுற்றி பக்தியின் பெருக்கால அவர்களுடைய அடியவர்களும் நிற்கிறாங்க. இதன் பின்னர் 2 சைவ சமய குரவர்களும் திருவாலம்பூலிலுக்கு போய் அங்கிருக்கக்கூடிய ஈசனை புகழ்ந்து பாடுறாங்க. அதற்கு அடுத்ததாக திருப்பந்துருத்தியையும் வந்தடைகிறாங்க. இந்த சந்திப்பை நினைவு கூறக்கூடிய வகையிலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைக்கக்கூடிய வகையிலையும் இன்றளவும் திருவாலம்பூலில் திருத்தலத்தில் தோல் கொடுத்த பெருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழாவானது நடத்தப்படுது. சுற்றிலும் வயல்வெளிகளுக்கு இடையே அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை சம்பந்தர் மேடு அப்படின்னே அழைக்கிறாங்க. இன்று நாம் வந்திருக்கக்கூடிய இந்த சம்பந்தர் மேடு திருக்கோயிலானது
முன்னர் திருஞான சம்பந்தர் நற்பணி மன்றம் மற்றும் வெள்ளாம்பெரும்பூர் கிராமவாசிகள் விருதாச்சலத்தில் அமைந்திருக்கக்கூடிய 63 திருப்பணி அறக்கட்டளை ஆகியோரால் திருப்பணி செய்யப்பட்டு 13/4/2014 திருக்குட நன்னீராட்டானது செய்யப்பட்டிருக்கு. பின்னர் 2021 இந்த திருக்கோயில் சிவனடியார்கள் பெருமக்களால் முழுமையாக கற்றளியாக செய்யப்பட்டிருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு 2052 சார்வரி வருடம் பங்குனி திங்கள் 2ஆம் நாள் திங்கட்கிழமை, அதாவது 15/3/2021 அன்னைக்கு தமிழ் மொழியால் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது செய்யப்பட்டிருக்கு. திருக்கோயிலுடைய முன் மண்டபத்தில் கருவறைக்கு வலதுபுறமா விநாயகருக்கு தனி சன்னதியானது இருக்கு. மூலவர் சன்னதியில் விற்றிருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருடைய திருமேனிகளை பார்ப்பதற்காக நம்ம திருக்கோயில் அருகே சென்றோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சன்னதி கதவுகள் கூட கதை பேசக்கூடிய வகையில் அழகாக சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. கருவறையில் அமைந்திருக்கக்கூடிய இவ்விருவருடைய திருமேனியையும் உற்று நோக்கும் பொழுது குழந்தை முகம் மாறாத அழகான திருஞான சம்பந்தரையும், அவர் அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலைகளையும், அவர் கரங்களில் இருக்கக்கூடிய மணிகளையும் எல்லாவற்றையும் நம்மளால் நன்கு உணர முடியுது. அருகிலேயே இருக்கக்கூடிய திருநாவுக்கரசருடைய திருமேனியும் அவருக்கே உரிய பாணியில் தன்னுடைய 2 கரங்களும் கூப்பிய நிலையில் அழகான அமைதியான முகத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. நாம் வந்திருக்கக்கூடிய இந்த நேரம் அறுவடை வேலைகள்லாம் முடிந்த நேரம் அப்படிங்கிறதுனால பசுமையான போர்வை பொருத்தியது போல புல்வெளிகள் எங்கும் சூழ்ந்திருக்க இடையே இந்த திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நம்மளால் இப்போ பார்க்க முடியல. அருகே இருக்கக்கூடிய ஓடையில் சிறியதொரு நீர் பாயக்கூடிய அந்த இனிமையான சத்தத்தோட வயல்வெளிகளாக இருப்பதனால காற்று நேராக வந்து நம்மையும் இங்கே இருக்கக்கூடிய தூண்களையும் உரசும் சத்தத்தை தவிர வேறு எந்த ஒரு சத்தமும் இங்கே இல்லை. மேலும் இந்த திருக்கோயிலில் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை விழாவானது பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுது. இதே போல சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சதய நட்சத்திரம் அன்னைக்கு திருநாவுக்கரசருடைய குரு பூஜையும் இங்கே வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. இறைவனுடைய அருள் பெற்ற பல பக்தர்கள் குழுவாக இணைந்து இந்த திருக்கோயிலுக்கு வந்தடைந்து திருவாசகம், தேவாரம் போன்றவற்றை முற்றோதுதல் செய்து மேலும் அருள் பெறுறாங்க. இந்த திருக்கோயிலுடைய நுழைவாயிலில் கூட பெருவாழ்வு வந்தெய்த பெற்று இங்குற்றேன் அப்படின்ற திருநாவுக்கரசுடைய வாசகங்களானது இரும்பால பொறிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூரிலிருந்து திருவையாறுக்கு போகக்கூடிய சாலையில் இடையே திருக்கண்டியூர் அப்படிங்கிற ஊரானது அமைந்திருக்கு. இந்த திருக்கண்டியூரிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி போகக்கூடிய நெடுஞ்சாலையில் திருப்பூந்துருத்தி, திருவாலம்புலில் ஆகிய ஊர்களை கடந்து போனோம் அப்படின்னா அங்கே மேட்டுச்சாலை நிறுத்தம் அப்படின்ற ஒரு நிறுத்தமானது இருக்குது. சரியாக வெள்ளாம்பரம்பூரிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சம்பந்தர் மேடானது அமைந்திருக்கு. திருக்கண்டியூரிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி போகக்கூடிய பிரதான சாலையில் பொது போக்குவரத்து வசதி அதிகம் இருந்தாலும் சம்பந்தர்மேடுக்கு போகக்கூடிய வழியில் பொது போக்குவரத்தானது குறைவாக தான் இருக்குது. இங்கே குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் பேருந்தானது இயக்கப்படுது. இந்த திருக்கோயிலுக்கு அருகிலேயே பல திருக்கோயில்களானது அமைந்திருக்கு. திருக்கண்டியூரில் அருள்மிகு பிரம்மசிரக்கண்டீஸ்வரருடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு. அதன் அருகிலேயே ஹரசாப விமோசன பெருமாளுடைய திருக்கோயிலும், அடுத்ததாக அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மன் சமேத புஷ்பவனேஸ்வரருடைய திருக்கோயிலானது மேலத்திருப்பந்துரத்தில் அமைந்திருக்கு. அதன் அருகேயே செந்தலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடத்துல அருள்மிகு செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கோயிலும், திருக்காட்டுப்பள்ளியில் அருள்மிகு சௌந்தரநாயகி அம்மன் உடனுரை தீயாடியப்பருடைய திருக்கோயிலும் அமைந்திருக்கு. காலையில் தொடங்கி மாலை வேளை முடிவதற்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய எல்லா திருக்கோயில்களையும் உங்களால் நல்ல முறையில் தரிசனம் செய்ய முடியும். பயணம் செய்து நேரில் வந்து இந்த திருக்கோயில்களை தரிசிக்க முடியலன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த எல்லா திருக்கோயில்களுமே காணொலியாக நம்மளுடைய சேனல்லையே நம்ம பதிவேற்றம் செய்திருக்கோம். தவறாமல் பாருங்கள். யாத்ரிகனுடைய ஆன்மீக யாத்திரை தொடரும்.